60 days face brightness. ஒரு மார்னிங் ஃபர்ஸ்ட் ட்ரிங்கா ஒன்று சொல்லலாமா? இது வந்து பாருங்க, இந்த ட்ரிங்க் வந்து நிறைய விஷயத்துக்கு ஒரு ப்ராமிசிங் எஃபெக்ட் இருக்கு. நிறைய முடி கொட்டுதா, நிறைய பேபி ஹேர்ஸ் வளர்றத பார்க்கலாம். நிறைய வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த குளூட்டோத்தியோன் இன்ஜெக்ஷன், குளூட்டோத்தியோன் இருக்க ஒரு கிரீம்ஸ், இதெல்லாம் தான். அழகு அப்படின்னாலே கிரேக்கர்களை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் கிரீக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடர்னு, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டியில் கான்சென்ட்ரேட் பண்ணவங்க, ட்ரெஸ்ஸிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணவங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நம்ம இந்தியன்ஸ் தான் அழகு நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணவங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரிங்கிள்ஸ் இல்லாமல் அந்த ரிங்கிள்ஸ்னோட டெப்த் வந்து நல்லா குறையறத பார்க்கலாம். இப்படி நிறைய விஷயம் சொல்லலாம். அது என்ன ட்ரிங்க் அப்படின்னா, பொதுவாக வந்து பாருங்கம்மா, இந்த பேக் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னும் போதே அதில் ப்ரிடாமினெண்ட்டாக என்ன இருக்கணும் அப்படின்னா பால் இருக்கணும். அந்த மாதிரி வாழைப்பழ தோலில் நிறைய சத்து இருக்குமா. அப்போ அதை வந்து ஒரு ஜஸ்ட் மசாஜ் நம்ம கையில் கொடுக்கறத விட அதை ஒரு மசாஜ் கொடுக்கும்போது இந்த ஸ்கின் டேன் எல்லாம் ரிமூவ் ஆகுறது தெரியுமா? இந்த மெலாஸ்மா அப்படிம்பாங்க பார்த்தியம்மா, வெயிலில் போகும்போது ஸ்கின் வந்து ஹைப்பர் பிக்மெண்டட் பேச்சஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் ஆகிறத நம்மளால பார்க்க முடியும். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு FT ஹெல்த். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நான் எந்த டாபிக் பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 days ஃபேஸ் பிரைட்னஸ். ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நம்ம கூட வந்து ஹோமியோபதி மிஸ்ஸஸ் தீபா அருளாளன் மேம் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்களை வந்து வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ மேம். ஹலோ, எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்குமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் மேம். மேம் 60 days ஃபேஸ் பிரைட்னஸ், ஸோ இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே வந்து ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்கணுன்றது தான் மேம் எல்லாருடைய விஷயாவே இருக்கும். ஸோ அதுக்காக நிறைய பேர் என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க மேம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன மேம் நினைக்கிறீங்க? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மைண்ட் செட் எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கும், முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு, அது வந்து 16 வயசு பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஒரு 25 இயர்ஸ் கேர்ளாக இருந்தாலும் சரி, ஒரு 35 வயசு லேடி, ஏன் 50 வயசு 60 வயசு கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அழகாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. இது வந்து வரவேற்கக்கூடியது தான் இல்லைங்களா? பெண்கள் வந்து அந்த அளவுக்கு முன்னேறுறாங்க. நம்மளை வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடிலாம் நம்மளை பற்றி நம்மளுக்கு கவனிக்கிறதுக்கே நேரம் இல்லை. ஒவ்வொரு லேடிஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி, ஹஸ்பண்டு, குழந்தைங்க இப்படியே ஓடிட்டு இருந்தாங்க, அதுலேயே உழண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த மாதிரி நேரம் ஒதுக்கி இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்க்குறாங்க, வீட்டில் வந்து அவங்களே நிறைய ஹோம் ரெமெடிஸ்லாம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னும் போது அது சந்தோஷமான விஷயமா தான் இருக்குது. நம்மளும் டெவலப் ஆகிறோம் அப்படின்னு இல்லைங்களா? பியாண்ட் தட் வந்து பாருங்கம்மா, இப்போ ஆனால் அட் த சேம் டைம் வந்து பாருங்கள் இதில் வருத்தப்படக்கூடிய விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து பாருங்கள் இந்த பியூட்டி ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக பல லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணுறாங்க. இப்போ நிறைய வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த குளூட்டோத்தியோன் இன்ஜெக்ஷன், குளூட்டோத்தியோன் இருக்க ஒரு க்ரீம்ஸு, இதெல்லாம் தான். பொதுவாக இந்த குளூட்டோத்தியோனில் வந்து பாருங்கம்மா நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. இப்போ நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் அதை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் அதில் வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்றது இன்னும் வந்து முழுசும் ரிசர்ச் கண்டக்ட் பண்ணி இவ்வளோலாம் வருது அப்படின்றது சொல்லலை. ஆக்சிடென்டல் ப்ரூவிங், அது அதுக்கு வந்து பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்மா, லிவருக்கு பெஸ்ட் டோனர், பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். அப்போ லிவர் டாக்ஸிசிட்டியில் குளூட்டோத்தியான் கொடுக்கும்போது ஆக்சிடென்ட்லாம் வந்து அவங்க நல்ல பிரைட் ஆகிறது, நல்ல வெள்ளவெளேல்னு ஆகிறத கவனிச்சாங்க. அதனால் அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு காஸ்மெட்டிக் இதுவாக யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் அது ரொம்ப காஸ்ட்லிமா. ரெண்டாவது விஷயம் அது வந்து பர்மனன்ட் ரிசல்ட் கிடையாது. இப்போ வெள்ளைக்காக நம்ம யூஸ் பண்ணுற எந்த க்ரீமும் பர்மனன்ட் ரிசல்ட் அப்படின்றது கிடையாது. முக்கியமாக இந்த ஹார்மோன் பேஸ்டு க்ரீமு, இந்த மாதிரி குளூட்டோத்தியான் பேஸ்டு க்ரீம்ஸாக இருந்தாலும் சரி, இன்ஜெக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ அதுக்கு அந்த டேப்லெட்ஸே வருது பார்த்தீங்களாம்மா, 4000 ரூபாய் 3000 ரூபாய் அந்த மாதிரி பல விஷயத்தில் வருது. கூட விட்டமின் சி டேப்லெட் ஒன்று கொடுப்பாங்க, காலையில் எந்திரிச்ச உடனே சாப்பிடணும் அப்படின்னு. சாப்பிட்ற வரைக்கும் நிஜமாவே நல்லா இருக்கும், ஒரு ஃப்ளாலெஸ் ஸ்கின் அப்படின்றது இருக்கும், பட் பர்மனண்ட்டாக இருக்காது. அப்போ நம்ம பர்மனண்ட்டாக இருக்கணும் அப்படின்னாலேமா நம்ம என்ன பண்ணோம், நம்ம முன்னோர்கள் என்ன பயன்படுத்தினாங்க அதில் போயிடணும். இப்போ அழகு அப்படின்னாலே கிரேக்கர்களை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் கிரீக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடர்னு, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டியில் கான்சென்ட்ரேட் பண்ணவங்க, ட்ரெஸ்ஸிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணவங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நம்ம இந்தியன்ஸ் தான் அழகு நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணவங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது நம்ம இந்திய ராணிகள் குளிக்கிறதுக்கே பல விதமான பொருட்களை பயன்படுத்தினாங்களாம். அந்த பொருட்களை நம்மலாம் பயன்படுத்தினா வெள்ளவெளியில் ஆயிடுவோம் அப்படின்றாங்க. ஆனால் அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு இப்போதைய காலகட்டத்தில். ஆக நம்ம சும்மா வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு ட்ரிங்க் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த ட்ரிங்க் வந்து பாத்தீங்கன்னா சாலிடா வந்து ஒரு ப்ராமிசிங் ரிசல்ட் அப்படின்றது கொடுக்கும். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனும் நம்ம மக்களுக்கு சொல்லலாம். இதெல்லாம் வந்து பாருங்க வீட்டில் இருக்க கிச்சன் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸே வச்சு நம்ம பயன்படுத்திக்கிற மாதிரி. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சிலர் சொல்லுவாங்க, கீழே கமெண்ட் போடுவாங்க, என்ன கன்றாவி இது, சமையலுக்கு போடுறதெல்லாம் இவங்க எடுத்து மூஞ்சில பூசிக்கிறாங்களே அப்படின்னு. இப்போ நீங்களே யூஸ் பண்ணீங்களா கூட உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவே சொல்லுவாங்க, என்ன இது எல்லாத்தையும் வீட்டில் வைக்கிறதெல்லாம் வாங்கி மூஞ்சிக்கு போட்டுக்கிற அப்படின்னு. பட் பியாண்ட் தட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி மெடிசனல் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லாமம்மா நம்ம லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறதுல வர பெனிஃபிட்ஸை விட இதில் நிறைய பெனிஃபிட்ஸ். அதே மாதிரி அந்த டேர்ன் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் டேர்ன் ஆகிறதும் சரி, நம்ம ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கிறதும் சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா பர்மனண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்களை மாதிரி டாக்டர்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தோல் ஆரோக்கியமாக இருந்தால் போதும் அப்படின்றது சொல்லுவோம்.
அதுக்கும் மேல வந்து வெள்ளையா இருந்தாதான் அழகா இருக்கும்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா இப்ப நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆமா, அப்படிதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்ப அப்படி கேட்கறவங்க கிட்ட நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கான டிப்ஸ் இப்ப என்னோட கிளினிக்கல் பிராக்டிஸ்ல நான் பேஷண்ட்ஸ்க்கு என்ன டிப்ஸ் சொல்லணும்னு அது கொடுக்குறேம்மா. அது சொல்றேன். பொதுவா இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துமா, இந்த நல்ல பிரைட் ஆகணும், நல்ல பிரைட்டா இருக்கணும் அப்படின்னு முகத்துல வந்து எண்ணெய் வடிகிற சருமம் இருக்கும். அதை நிறைய பேர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதை ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலே பண்ணக்கூடாது. இப்போ எங்க ஃபேஸ் கூட வந்து நல்ல ஆயிலி ஃபேஸ் தான், நான் கண்ட்ரோலே பண்ண மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம முகத்துல எந்த அளவுக்கு எண்ணெய் பசை இருக்கோ அந்த அளவுக்கு சுருக்கம் அப்படின்றது ஒரு ஏஜ், ஒரு 30+ ஆனா சுருக்கம் வரும். அது நான் சகஜம்தாம்மா. இப்ப சின்ன சின்ன பிள்ளைங்க, ஒரு 25 வயசு பிள்ளைங்களுக்குலாம் முகத்துல நிறைய சுருக்கம் பாக்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வராம தடுக்கும். ஒரு 40 வரும்போது சுருக்கம் வரும், அது நார்மல் தான். அப்ப கூட 40ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளை விட நம்ம வயசு இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டா தெரிவாங்க. எண்ணெய் வந்து ஃபேஸ்ல ஓரளவுக்கு ஆயில் செக்ரேஷன் இருக்குன்னா நம்ம கொஞ்சம் இளமையா தெரியும் அப்படின்றது ஒண்ணுமா. ஆக அந்த மாதிரி இந்த மாதிரி முகத்துக்கு எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நேச்சுரலா ஆயில் ஃபேஸ்னா ரொம்ப அவங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயமா, நம்மளுக்கு தோல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னாலே நம்மளோட குடல் சுத்தமா இருக்கணுமா. நம்ம நல்லா சாப்பிடணும். மந்திரத்திலே மாங்காய் காய்க்காது இல்லையா, அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் நல்லா சாப்பிடணும். இந்த பேலன்ஸ்டு டயட்னு சொல்லுவாங்க இல்லம்மா, ஆரோக்கியமான உணவு முறைகள் அப்படின்றத எடுத்துக்கணும். அதுல வந்து பாருங்க, டெய்லி ஒரு கீரை, ஒரு பொரியல் சாப்பிடணும். நம்ம கவுச்சி நான்வெஜ் சாப்பிட்றவங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, வாரத்தில் 2 நாள் 3 நாள் நான்வெஜ் சாப்பிடலாம். அதுலேயும் மீன் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணுமா, ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கும். அந்த ஒமேகா 3 ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் நிறைய இருக்கும். இப்போ நான்வெஜ் சாப்பிடாதவங்க முளைக்கட்டின பயிறு வகைகள், விதைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா. இந்த விதைகள்ல வந்து பாருங்க, இந்த சியா சீட்ஸ் அப்படின்வாங்க நிறைய. இந்த சைனீஸ் வந்து பாருங்க, சைனீஸ் கொரியன்ஸ்லாம் என்னோட சீக்ரசி இது அப்படின்னு சொல்லிட்டு சியா சீட்ஸ் புட்டிங் தான் போட்டிருப்பாங்க. சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சியா சீட்ஸ் புட்டிங், இது நான் சாப்பிட்டுதான் என்னோட ஸ்கின் எப்படி இருக்கும் அப்படின்வாங்க. உண்மையாவே அவங்களுக்கு நேச்சுரலாவே ஸ்கின் அப்படி, பியாண்ட் தட் அதை அவங்க மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த நான்வெஜ் சாப்பிடாதவங்க முளைக்கட்டின பயிறு வகைகள் அப்படின்னாலேமா, இந்த பச்சை பயிறு நல்லா முளை வரும். அதுக்கப்புறம் மூக்கடலை, வேர்க்கடலை, கொள்ளு நல்லா முளை வருமா. ஆனால் கொள்ளு வந்து நம்ம தனியாக சாப்பிடக்கூடாது, எக்ஸசிவ் ஹீட். இப்போ 1 டீஸ்பூன் கொள்ளுன்னா 2-3 டீஸ்பூன் பயிறு போட்டு தான் நம்ம சாப்பிடணும். சுண்டல் மாதிரி சாப்பிடலாம், பச்சையாக சாப்பிடலாம். அதுக்கும் மேல இந்த சீட்ஸ் வச்சு நம்ம ஒரு மில்க் ஷேக்கும் சொல்லலாம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணணும். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும், அப்பதான் ஸ்கின் ஹைட்ரேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி, ஆரோக்கியமான உணவு முறைகள், அதோட கூட சேர்ந்து ஒரு மார்னிங் ஃபர்ஸ்ட் ட்ரிங்கா ஒன்று சொல்லலாமா. இது வந்து பாருங்க, இந்த ட்ரிங்க் வந்து நிறைய விஷயத்துக்கு ஒரு ப்ராமிசிங் எஃபெக்ட் இருக்கு. நிறைய முடி கொட்டுதா, நிறைய பேபி ஹேர்ஸ் வளர்றத பார்க்கலாம். இதை வந்து ஒரு 48 டேஸ்ன்னு நீங்க கேட்டீங்க, 48 டேஸ் நம்ம செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பேபி ஹேர்ஸ் நிறைய வளர்றத பார்க்கலாம். ஸ்கின் நல்ல க்ளோவா வருது பார்க்கலாம். எண்ணெய் வடியறது இல்லை, க்ளோ, அந்த ஒரு ஷைனிங் வரும் பார்த்தீங்களாமா, அந்த மாதிரி ஷைனிங் வர்றத பார்க்கலாம். அதே மாதிரி கண்ணு நல்ல விஷன் ஷார்ப் ஆகிறத பார்க்கலாம். முகத்துல நிறைய பிம்பிள்ஸ் இருக்குன்னா பிம்பிள்ஸ் குறையிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம சொல்லிட்டே போகலாம். அந்த ரிங்கிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோ டவுன், டீப் ரிங்கிள்ஸ் இருக்கும் இல்லம்மா. ஒரு வயோதிகம் காரணத்தினால இப்போ 40+ இருக்குன்னா ரிங்கிள்ஸ் வர்றது சகஜம் தானே இல்லைங்களா. அந்த மாதிரி ரிங்கிள்ஸ் வராமல் அந்த ரிங்கிள்ஸ்னோட டெப்த் வந்து நல்லா குறையிறத பார்க்கலாம். இப்படி நிறைய விஷயம் சொல்லலாம். அது என்ன ட்ரிங்க் அப்படின்னா, நம்ம காலையில் எந்திரிச்சோடனே 1 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கணுமா. அந்த 1 கிளாஸ் தண்ணியில் அதிமதுரம் பொடி அப்படின்னு சொல்லுவாங்க, லிக்கோரஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அந்த அதிமதுரம் பொடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், இல்லைன்னா ஆன்லைனில் வாங்கிக்கலாம். அந்த அதிமதுரம் பொடி வந்து பாருங்க, 1/2 டீஸ்பூன் அதிமதுரம் போட்டுக்கணும். ஒரு 6 ஏலக்காய் போட்டுக்கணும். ஏலக்காய்க்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல நம்மளுக்கு டைஜஷனை வந்து நார்மல்சி பண்ணும். அதே மாதிரி நல்ல கலர் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்கு. அதனால டைஜஷனை நார்மல்சி பண்ணும். அப்படின்றதுனால தான் நம்ம எல்லாம் ஸ்வீட் செய்யறோம் பாத்தீங்களா. ஸ்வீட்ல நிறைய நெய் ஊற்றுவோம், டால்டா ஊற்றுவோம். டால்டா இப்போ யாரும் ஊத்துறது இல்லை, பட் பியாண்ட் தட் நெய் நிறைய போடுவோம், இனிப்பு நிறைய போடுவோம். செரிமான கோளாறு வரும் தான் ஏலக்காய் போடுவாங்க. ஸோ அதனோட கெப்பாசிட்டி அது. அந்த எலாச்சிக்கு நிறைய மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்குமா. இட்ஸ் அ பெஸ்ட் ஸ்கின் டோனர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய எலாச்சி வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணும். இந்த எலாச்சி ஆயிலோட பெனிஃபிட்ஸ் நம்ம இன்னொரு பதிவாவே பார்க்கலாம். அப்ப அந்த மாதிரி ஏலக்காய் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் சோம்பு இருக்குல்லம்மா, சோம்பு 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கணும். அது ஆமா, சோம்பு. குங்குமப்பூ நம்ம எல்லாருக்கும் தெரியும், சாஃப்ரான். அந்த சாஃப்ரான் வந்து எக்ஸ்டர்னலா போடும் போதும் சரி, இன்டர்னலா எடுக்கும் போதும் சரி, நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ராணிகளோட சீக்ரெட். சாஃப்ரான் அவங்களாம் வந்து குளிக்கிற தண்ணியிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரோஜா பூ, சாஃப்ரான் போட்டு குளிப்பாங்களாம். நம்மளால அதெல்லாம் முடியாது. ஏன்னா இவ்வளோண்டே வந்து 100 சில்லற ரூபாய் 200 சில்லற ரூபாய் விற்குது கம்பெனி பொறுத்து. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சாஃப்ரான் அந்த தண்ணியில சும்மா ஒரு 10 ஸ்டாண்ட்ஸ், அது குட்டி குட்டியா தானமா இருக்கு, அந்த 10 ஸ்டாண்ட்ஸ் போட்டுட்டு அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு, அந்த 1 கிளாஸ் தண்ணின்றது 3/4 கிளாஸ் ஆகணுமா. 3/4 கிளாஸ் ஆன பின்னாடி அதுல நல்ல 1 டேபிள் ஸ்பூன் தேன் போட்டு காலையில வெறும் வயிற்றுல குடிக்கணும். காலையில வெறும் வயிற்றுல. எப்பயுமேமா நம்ம ஒரு மெடிசனலா எடுக்கிறதா இருந்தாலும் சரி, காஸ்மெட்டிக் ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அது எய்தர் ஸ்கின் ஹேர் எதுக்கா இருந்தாலும் நம்ம ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல குடிக்கும்போது அதனோட அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும்மா.
குடல் வந்து டக்குன்னு உறிஞ்சும். அப்ப காலையில ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே குடிக்கணும். ஒரு சிலர் என்ன காஃபி குடிக்காம இருக்கவே முடியாது, தலைவலி பயங்கரமா இருக்கும் அப்படின்றவங்களும் இதுக்கு செய்வாங்க இல்லைங்களா, இதுக்கு செய்வாங்க. அப்ப காலையில ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் இதை ஒரு தொடர்ந்து ஒரு 48 days குடிச்சு அவங்களே அவங்க போன்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸை செல்ஃபி எடுத்துக்கலாமா, எடுத்துட்டு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி இந்த ட்ரிங்க் வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும். இது இன்டர்னலி. இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, இது 48 days தான் எடுக்கணுமா, பியாண்ட் தட் வி ஹேவ் டு கண்டினியூவா, இல்ல கண்டினியூ பண்ண வேண்டாமா அப்படின்ற கேள்வி உங்களுக்கே தோணுது இல்லைங்களா. இப்போ நம்ம 48 days எடுத்துக்கலாமா, அதுக்கப்புறம் வி ஹேவ் டு மெயின்டைன் இல்லைங்களா, வாட் எவர் எய்தர் இட் ஸ்கின் ஆர் ஹேர் வாட் எவர் இட் மே பி வி ஹேவ் டு மெயின்டைன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மெயின்டெனன்ஸ் ஒரு டயட் மாதிரி, மெயின்டெனன்ஸ் ட்ரிங்க் மாதிரி வீக்லி த்ரைஸ் எடுத்துக்கலாம், ஆல்டர்னேட் டேஸ் எடுத்துக்கலாம். ஒரு 48 days இப்போ நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க, உங்க ஸ்கின் வந்து இன்னும் நல்லா பிரைட்டா இருக்கணும் அப்படின் போது இன்னும் கொஞ்சம் பிரைட்டா ஆன பின்னாடி நீங்க அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்போ இது 48 தாண்டி 60 days கூட கண்டினியூ எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அவங்களுக்கு டிசையர்ட் ரிசல்ட் வர வரைக்கும். உங்களுக்கு இப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஒன்றும் கிடையாது, ஏன்னா எங்களுக்கு நாங்க டாக்டருங்க, எங்களுக்கு வந்து மூளைக்கு தான் வேலை, அழகுக்கு வேலை இல்லை. இப்போ நீங்க வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு அழகுக்கு வேலை இல்லைங்களா. ஸோ நீங்க வந்து விஜேவா இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி என்ன அப்படின்னா உங்களோட பியூட்டி இல்லையா. எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு எங்களோட மூளை இருந்தா போதும், வேற எதுவும் தேவையில்லை. பட் பியாண்ட் தட் உங்களுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணும். அப்போ நீங்க 48 daysல உங்களுக்கு தேவையான ரிசல்ட் வருதான்னு பாருங்க. மேக்ஸிமம் 48 daysலேயே நல்ல ரிசல்ட் வந்துருமா. ஆனா உங்களை மாதிரி பிள்ளைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் இல்லைங்களா, இந்த சினி ஃபீல்ட்ல இருக்கவங்க, நாடக ஃபீல்ட்ல இருக்கவங்க. ஸோ நீங்க 60 days கூட எடுக்கலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீக்லி த்ரைஸ் நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா போதுமானது. இது வந்து இன்டர்னலா எடுக்கும்போது நல்ல ரிசல்ட் வருமா. ஓகேங்களா, இது ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, எக்ஸ்டர்னலா எடுக்கிறோம் அப்படின் போது நம்ம இந்த மஞ்சிஷ்டா அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா. இந்த மஞ்சிஷ்டா வந்து பாருங்க, இந்த குங்குமாதி தைலம் அப்படின்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா. அது வந்து ஒரு ஆயுர்வேதிக் ஒரு பியூட்டி சார்ந்த எண்ணெய். அது இந்த குங்குமாதி தைலம் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் நல்ல க்ளோவா வருமா, நல்ல க்ளோவா வரும். சந்தனாதி தைலம், குங்குமாதி தைலம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்றது தான். இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணது, ராணிக்கள்லாம் யூஸ் பண்ணது, ஜமீன்தார் அந்த ஜமீன்தாரணி அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஒன்றும் இல்லைம்மா, காசு நிறைய இருக்கவங்க யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து பாருங்க, ஒரு 700 ரூபாய் 800 ரூபாய் கொடுத்து ஒரு குங்குமாதி தைலம் வாங்குறது எல்லாருக்கும் ரொம்ப சாதாரணமாக போச்சு. ஏன் அப்படின்னா பல ஆயிரம் செலவு பண்ணி ஈஸ்ட்ரஜன் க்ரீம் வாங்குறாங்க இல்லையா. அதுக்கும் மேலே குளூட்டோத்தியோன் இன்ஜெக்ஷன் 20,000 செலவு பண்ணி 25,000 செலவு பண்ணி போட்டுக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்டர்னலி குங்குமாதி தைலம் வாங்கிக்கலாம். அதுலேயே வந்து பாருங்க மஞ்சிஷ்டா, சாஃப்ரான், குங்குமப்பூ இது எல்லாமே இருக்கு, நிறைய ஹெர்ப்ஸ் இருக்கு. பியாண்ட் தட் அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லிங்க அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா நம்மளே நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம். என்னென்ன வாங்கலாம் அப்படின்னா இந்த பேர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களாம்மா, பேர் சொல்லாதது, பிள்ளை வளர்ப்பான்னு சொல்லுவாங்க, வசம்பு. வசம்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை நல்லா டோன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குமா. அந்த வசம்பு வாங்கிக்கணும். இதெல்லாம் ஈக்குவல் அமௌண்ட்டாக வாங்கிக்கணும். வசம்பு வந்து பாருங்க ஒரு 50 கிராம், கொஞ்சமா செஞ்சுக்கிட்டோம், திருப்பி வேணும்னா செஞ்சுக்கிட்டோம். வசம்பு ஒரு 50 கிராம். கடுக்காய் பொடி இருக்கு பாத்தீங்களா. கடுக்காய் பொடிக்கு இன்டர்னலாவும் உடம்ப வந்து பாத்தீங்கன்னா டீடாக்சிஃபை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. எக்ஸ்டர்னலாவும் நிறைய பியூட்டி ஓரியன்ட் டிப்ஸ் அப்படின்றது கடுக்காய் வச்சு இருக்கதா இருக்கு. நம்ம இனி வரும் பதிவுகள்ல பார்க்கலாம். அப்ப கடுக்காய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 கிராம் வாங்கிக்கணும். பாதாம் பருப்பு ஒரு 50 கிராம். கசகசா இருக்குல்லம்மா, கசகசா ஒரு 50 கிராம். மஞ்சிஷ்டா 50 கிராம். குங்குமப்பூ ஒரே ஒரு பாக்ஸ். அதுக்கு மேல வாங்க சொன்னா நம்மள உதைப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த குங்குமப்பூ ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதோட கூட ஆவாரம் பூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லோ கலர்ல பூ இருக்கும் தெரியுமாம்மா. நம்ம கிராமத்துலாம் சும்மா அப்படியே கரிச காட்டுல இருக்கும் ஆவாரம் பூ. அந்த ஆவாரம் பூக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, ஆவாரை பூத்து இருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படிம்பாங்க. அந்த ஆவாரைக்கு இன்டர்னலாவும் எடுக்கலாம், எக்ஸ்டர்னலாவும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆவாரம் பூ ஃபேஷியல் அப்படின்றதே இருக்குமா. இப்போ நிறைய அந்த மாதிரி ஹெர்ப்ஸ் சார்ந்தவங்க இந்த மாதிரி ஃபேஷியல்ஸ் நம்ம பண்ணுறாங்க. இந்த ஆவாரம் பூ பேக் அப்படின்றது என்ன கலரை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஒரு கோல்டன் காம்ப்ளெக்ஷனை கொடுக்கும் அப்படிம்பாங்க. இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையா இருப்பாங்க, சிலர் பொன்னிறமா இருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு மஞ்சள் கலந்த ஒரு பொன்னிறமா, அந்த மாதிரி ஒரு கோல்டன் காம்ப்ளெக்ஷனை ஆவாரம் பூ கொடுக்கும் அப்படிம்பாங்க. இது வரைக்கும் போதும். இது எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கணுமா. ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து நல்லா வந்து பவுடர் பண்ணிட்டு, சிலது இதுல பவுடராகவே வாங்கிக்கலாம். ஆவாரம் பூலாம் பவுடராகவே கிடைக்குது, பாதாம் பவுடரா கிடைக்கிறது இல்லை. அது வந்து ஃபுட்டுக்காக பாதாம் பவுடரா கிடைக்கிறது இருக்கு. அதை விட அது பிளான்ச்டு பாதாம் ஊற வச்சு அரைக்க வச்சது, அதோட நம்ம வீட்லயே அரைச்சிக்கலாம். கசகசா எல்லாத்தையும் ஈக்குவலாக நல்லா அரைச்சு அதை ஜெலிச்சிடணுமா. ஜெலிச்சுட்டு அந்த கோர்ஸ் பவுடர் எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு அந்த ஃபைன் பவுடர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபைன் பவுடரை டெய்லி ஃபேஸ்க்கு பேக் அப்ளை பண்ணும். பொதுவாக வந்து பாருங்கம்மா, இந்த பேக் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னும் போதே அதில் ப்ரிடாமினெண்ட்டாக என்ன இருக்கணும் அப்படின்னா பால் இருக்கணும்.
ஓ பால் பால், பச்சை பால் இருக்குல்லம்மா, அந்த ரா மில்க்னே நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்கு, பியூட்டி பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகே. இப்ப பச்சை பால் இல்லைங்க அப்படின்னா காய்ச்சின பால் கூட எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. இப்ப இதை வந்து தயிர் போடுவாங்க, எலுமிச்சம்பழம் போடுவாங்க, நிறைய போடுவாங்க. ஆனா எலுமிச்சம்பழம் தயிர் நிறைய பேருக்கு ஒத்துக்காது, சைனசைட்டிஸ் கிரியேட் பண்ணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், பச்சை பால் ஹார்ம்லெஸ். அந்த பச்சை பால் கொஞ்சம் எடுத்து இந்த பொடியை போட்டு நல்லா கலந்துட்டு அதுல கண்டிப்பா தேன் அப்படின்றது போடணும். தேன். இப்ப தேனை பத்தி சொல்லணும் அப்படின்னாமா, தேன் வந்து நேச்சுரலாவே இப்போ பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 5000 கொடுத்து கோல்டு ஃபேஷியல் பண்ணுவாங்க. கோல்டு ஃபேஷியல் பண்ணிட்டு பேர்ல் ஃபேஷியல் பண்ணுவாங்க, டைமண்ட் ஃபேஷியல், ஏகப்பட்ட ஃபேஷியல் இருக்குது தானே. ஆக்சுவலி அந்த மாதிரி ஃபேஷியல்லாம் பண்ணிட்டு கடைசியில் அவங்க அந்த ஷைன் வரதுக்கு ஒரு ஷைன் பேக் அப்படின்னு போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் அந்த பேர்ல் ஃபேஷியல்ல பார்த்துருக்கேன் அந்த ஷைன் பேக் அப்படின்னு போடுறது. அந்த ஷைன் பேக் போட்டால் என்ன, அது வந்து சம் ஹவர்ஸ் தான் இருக்கும் ஷைன் பேக். அதுவும் செய்கிறவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு நீங்க ஃபேஷியல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 days கழிச்சு வில் பி ஹேவிங் சம் ட்ரெமெண்டஸ் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்ற பார்லர் லேடிஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. அதுல நல்ல ரிசல்ட் இருக்கும் தான். பட் பியாண்ட் தட் இந்த ஃபேஷியல்ல இந்த ஒரு ஜஸ்ட் பேக், இட்ஸ் நாட் அட் ஆல் அ ஃபேஷியல், ஜஸ்ட் ஒரு பேக். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 10 மடங்கு பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்கும், 10 மடங்கு க்ளோ இருக்கும் நேச்சுரல் விஷயத்துல. ஒன்றும் இல்லாமல் ஹனி நல்லா போட்டுக்கணும், ஹனி நல்லா போட்டு கண்ணை சுற்றி மட்டும் விட்டுட்டு முகம் ஃபுல்லும் வந்து அப்ளை பண்ணிடணும், 1/2 மணி நேரம் ஓடணும். இந்த கண்ணை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா வேஸ்லின் போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து தேங்காய் எண்ணெய் தடவிக்கலாம். அந்த அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ஒரு சன்னமான தோள்கள் இல்லையா, அதனால இப்போ ஒரு சிலர் இப்போ நீங்க கூட பேசும்போது நிறைய ஃபேஸ் வந்து எக்ஸ்பிரஷன் பண்ணி பேசுறீங்க, நானும் அப்படிதான் பேசுவேன். அப்ப அந்த மாதிரி நீங்க சின்ன வயசு பொண்ணு, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்ச நாள் கண்டினியூஸா நீங்க ஒரு 4 years 5 years பேசிட்டு எக்ஸ்பிரஷனோட பேசும்போது நிறைய சுருக்கங்கள் வரும். அந்த மாதிரி பண்றவங்களுக்கு நிறைய சுருக்கம் வரும், ரொம்ப ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனோட பேசுறவங்களுக்கு. கம்மி பண்ணிடுறேன். இல்ல உங்களுக்கு அது நல்லா இருக்குல்லம்மா, அது நம்மளோட இதுமா அந்த பிஹேவியரே அப்படி, மேனரிசமே அப்படி, நம்மளால மாத்த முடியாது இல்லைங்களா. அப்ப இது இந்த மாதிரி பேசுறது நீங்க நல்லா இருக்கு, பட் அந்த மாதிரி வரும். அப்ப நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா டெய்லியே நைட் வந்து அந்த தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கணும். அந்த ரொம்ப சுருக்கம் வராது. இப்ப நீங்க சின்ன பொண்ணு, லைட்டா வந்து உங்களுக்கு சுருக்கம் வரும் நீங்க இது பண்ணும்போது. கொஞ்சம் ஏஜ் ஆக 30+ ஆகும்போது நிறைய வரும் இல்லம்மா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நல்ல தேங்காய் எண்ணெய் கண்ணை சுத்தி அப்ளை பண்ணிக்கணும், இல்லைன்னா வேஸ்லின் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டார்க் சர்க்கிள்ஸ் இந்த இடத்துல அந்த இடத்துல கண்ணை சுத்தி, ஏன்னா அந்த எக்ஸ்பிரஷன் நிறைய போகும்போது இங்க நிறைய சுருக்கங்கள், இந்த லாஃப் லைன்ஸ் சுருக்கங்கள் இதெல்லாம் நிறைய வரும். அதுக்காக நம்ம சிரிக்காம முகத்தை வந்து பாவம் இல்லாம எக்ஸ்பிரஷன்லெஸ் ஃபேஸா இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபீல்ட்ல இருக்க பிள்ளைங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாமா. அதுக்கப்புறம் வந்து தூங்கும் போது கண்ணை சுத்தி வேஸ்லின் போட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு அந்த வேஸ்லின் வந்து ரொம்ப திக்கா இருக்கு பாத்தீங்களா, அது வந்து கஷ்டமா இருக்கும். அப்ப தேங்காய் எண்ணெய் இல்ல ஆலிவ் ஆயில் வந்து பெஸ்ட்டுமா. ஆலிவ் ஆயில் கூட நம்ம ரொம்ப காசு கொடுத்து வாங்கணும், தேங்காய் எண்ணெய் வீட்லயே இருக்கும், எத்தனையோ பேர் வீட்டுல கானா ஆடின எண்ணெயே இருக்கும், அதை தடவிக்கலாமா. ஸோ இது வந்து பாருங்க, இந்த பேக்கை அவங்க ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு 48 days இது ரெண்டும் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஸ்கின் வந்து பாருங்க பல டோன் வந்து அப்படியே டெவலப் ஆகிறத பார்க்க முடியும். வெறும் நேச்சுரல். நம்ம வந்து வெறும்னே ஒரு சாஃப்ரான் காசு கொடுத்து வாங்க போகிறோம், அதிமதுரமும் ரொம்ப காஸ்ட்லி இல்லை, எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட். ஆனால் ரிசல்ட் வந்து ட்ரெமெண்டஸாக இருக்குமா. இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறிட்ட பின்னாடி அதை ஃபேஸில் போட்டுடணும். அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தொட்டு, இல்லைன்னா தண்ணி இல்லை அப்படின்னா இந்த ரோஸ் வாட்டர் இருக்குல்லம்மா, பன்னீர் ரோஸ் வாட்டரும் வந்து பாருங்க நம்ம கடையில் வாங்கணும் அப்படின்றத விட நம்மளே வீட்டிலே செஞ்சுக்கலாம். சும்மா ஒரு 4 ரோஜா பூ தண்ணி, சுடு தண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணி நல்லா சூடு பண்ணிட்டு அதில் போட்டு மூடி வச்சுட்டா சரி, ரோஸ் வாட்டர் ரெடி, அவ்வளோதான். ஆமாம், அது வந்து நேச்சுரலாகவே கிடைக்கும். அதை வந்து வடிகட்டி ஒரு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும். டோனர் காலையில் எந்திரிச்சோடனே அந்த ரோஸ் வாட்டர் போட்டு ஃபேஸை நல்லா ஒரு மசாஜ் பண்ணிக்கலாம். திருப்பி சாயங்காலம் ஒரு முறை, நைட் ஒரு முறை. லைட்டு பிங்க் கலர் டிண்ட்டு ஸ்கின்ல கிடைக்கும், ரெகுலராக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா லைட் பிங்க் டிண்ட்டு கிடைக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் புதுசாக போய் ஸ்பேஸுக்கு போய் கண்டுபிடிச்செல்லாம் சொல்லலை. நம்மளதுல அதாவது நம்மளோட விஷயங்கள் மறந்தவைகளை தூசு தட்டி நாங்கள் சொல்கிறோம், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து முன்னோர்கள் பயன்படுத்துதுமா. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்கம்மா. எங்கள் பாட்டி நாங்கள் சின்ன சின்னுண்டு பிள்ளைங்களா இருக்கும்போது, இப்போ கிராமத்தில் கருப்பாக இருக்கவங்களாம் வருவாங்க, பாப்பா ரொம்ப கருப்பாக இருக்குது, நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அதாவது பொண்ணு அழகா இருக்குது அப்படின்னா நம்ம நகநட்டு கம்மியாக போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி 1000 கோணல மறைக்கும் ஒரு முடி, அதனால பொண்ணுக்கு முடிக்கு இதெல்லாம் பண்ணுங்க, பொண்ணுக்கு மூஞ்சிக்கு இதெல்லாம் பண்ணுங்க. அவங்களாம் படிக்கவே படிக்காதவங்க, அவங்களுக்குலாம் எப்படி தெரிஞ்சிருக்கும், ஏதோ செவி வழி செய்தி அவங்க செஞ்சு பார்த்துருக்காங்க, அது சொல்லுவாங்க. அப்போ அவங்க வரவங்க கேட்பாங்க, உங்க பேத்திங்களுக்குலாம் போடுறேன், எங்க பேத்திங்கெல்லாம் வெள்ளை வெள்ளையாகுது, பாப்பா கருப்பா இருக்குது, பாப்பாக்கு இது போடு. இதுல பெருமை இல்லை, கௌரவம் இல்லை, திமிர் இல்லை. எங்க பேத்திங்க வெள்ளையா இருக்கிறாங்க, அதனால உங்க புள்ள கருப்பா இருக்கே, நல்ல மனசு, குழந்தைங்களுக்கு போடுங்க அப்படின்றது. நான் இப்போ வந்து பேஷன்ஸ் கேட்கும் போதே கூட யோசிப்பேன், எதுக்கு இவங்க கலரை பத்தி யோசிக்கிறாங்க, எல்லா கலருமே அழகுதான் இல்லைங்களா. நம்ம இந்தியன் ஸ்கின் டோனே வந்து ஒரு வீட்டிஷ் கலர் தான் இல்லைங்களா. இப்போ ஏன் இந்த வெள்ளையை பத்தி இவ்வளோ மோகம் வருது அப்படின்லாம் யோசிப்பேன்.
ஆனா அப்ப நிறைய பேர் அது கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணும்போது தான் எங்க பாட்டி சின்ன வயசுலயே இதெல்லாம் சொல்லியிருக்காங்களே, நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்றது தோணுது. புரியுதுங்களா? அப்ப இது எல்லாமே பழைய ஒரு விஷயம் தான், நம்ம புதுசா எதுவும் சொல்லல. அது என்ன பண்ணுவாங்கம்மா, இதெல்லாம் போட்டுட்டு இந்த வாழைப்பழம் தோல் இருக்கு இல்லம்மா, வாழைப்பழம் தோல் இந்த பன்னீர் எடுத்து முகத்துல அப்படி லைட்டா டேப் பண்ணிட்டு வாழைப்பழம் தோல்ல ஒரு மசாஜ். தோல்ல மசாஜ். ஆக்சுவலி என்னன்னம்மா, இது வந்து நம்ம ஒரு புராண ஒரு எவிடன்ஸே இருக்கு. கிருஷ்ணருக்கு வந்து பாத்தீங்கன்னா, கிருஷ்ணர் மேல இருக்க ஆசையில அவரோட பக்தர் ஒருத்தவங்க வாழைப்பழத்தை கீழே போட்டுட்டு தோலை கொடுத்தாங்களாம். அப்போ அந்த விளையாட்டா சொல்லுவாங்க, அந்த காலத்துலயே அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு வாழைப்பழ தோல்ல தான் சத்து இருக்குன்னு அர்த்தம், பழத்துல இல்லைன்னு. அந்த மாதிரி வாழைப்பழ தோல்ல நிறைய சத்து இருக்குமா. அப்ப அதை வந்து ஒரு ஜஸ்ட் மசாஜ் நம்ம கையில கொடுக்கறத விட அது ஒரு மசாஜ் கொடுக்கும்போது இந்த ஸ்கின் டேன் எல்லாம் ரிமூவ் ஆகுறது தெரியுமா. இந்த மெலாஸ்மா அப்படிம்பாங்க பாத்தியம்மா, வெயில்ல போகும்போது ஸ்கின் வந்து ஹைப்பர் பிக்மெண்டட் பேச்சஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் ஆகுறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதை வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெறும் பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கத்தாழை ஜெல் எடுத்து, எப்பயுமே நம்ம ஸ்கின்ல ஏதாவது ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மசாஜ் ஒரு மாய்ஸ்சரைசர் போடணுமா. அந்த மாய்ஸ்சரைசர் அப்படிங்கிறது கத்தாழை ஜெல்லு, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆலி விதை இருக்கு இல்லைங்களா, இந்த ஆலி விதை ஜெல்லு, இதெல்லாம் நம்ம வீட்லயே பண்ணிக்கலாம். ஆலி விதைலாம் ரொம்ப விலை கம்மி. ஒரு 2 டீஸ்பூன் ஆலி விதை எடுத்து கடாயில போட்டால் பட்டு பட்டு பட்டுன்னு வெடிக்கும். ஒரு சின்ன கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சா ஜெல் வந்துடும், வடிகட்டி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். ஓகேங்களா. இது போட்டுட்டு ஒரு மசாஜ் பண்ணிட்டு படுத்தா போதும். இதை வந்துமா நீங்க கேட்ட மாதிரி இந்த 2 விஷயத்தையும் ஒரு 48 டேஸ் தொடர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிடும். 60 டேஸ்க்கு வெயிட் பண்ண தேவையில்ல, 48 டேஸ்லயே வந்துரும்மா. நான் ரொம்ப அழகாகணும், ரொம்ப பிரைட் ஆகணும், 60 டேஸ் கூட பண்ணலாம். 48 டேஸ்லயே வந்துடும். ரொம்ப எனக்கு வேணும் அப்படின்னா நான் 60 டேஸ் பண்ணலாம், 90 டேஸ் பண்ணலாம். ஒரு சிலருக்கு எவ்வளவு வந்தாலும் போதாது இல்லம்மா, தே நீட் மோர், இன்னும் வேணும் அப்படின்றவங்க போடலாம். அந்த மாசு மறுவற்ற சருமம் அப்படின்றாங்க பத்தியம்மா, அது வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இவ்வளோ வந்து இருக்குன்றது நீங்கள் சொல்லி தான் தெரியுது. ஆனால் எனக்கு இன்னும் ஒரே ஒரு டவுட் லாஸ்ட்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரீட்மெண்ட் தாண்டி இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்களா மேம், அதில் மெயினாக இந்த ஒயின் சாப்பிடும் போது ஷைன் வருதுன்றாங்களே, அது உண்மைங்களா மேம்? உண்மைதான். ஹோமியோபதியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரெட் ஒயின்ல வந்து மெடிசன்ஸ் இருக்கு. அது வந்து காஸ்மெட்டிக் ஓரியன்ட் மெடிசன் தான். அது வந்து உண்மைதான். அந்த ஃப்ரூட் பீர் குடிக்கிறது அதெல்லாம் காஸ்ட்லிமா, நம்மளாம் எங்க போறது. நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அதுக்கு வந்து அதுக்கு பதிலாக என்ன பண்ணா கரெக்டாக இருக்கும்? அதுக்கு பதிலுமா நம்ம வீட்லயே வந்து செஞ்சுக்கலாம். இந்த ஆரஞ்சு இருக்கு பார்த்தீங்களாம்மா, ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் கருப்பட்டி மணப்பாகு அப்படிம்பாங்க. இது கருப்பட்டி மணப்பாகு, இதுவும் பழைய விஷயம் தான், புதுசு இல்லை. அது என்னன்னா ஆரஞ்சு ஜூஸ், ஆரஞ்சு சீசன் கிடைக்கும் போது, ஆரஞ்சு இப்போ எப்பயுமே கிடைக்குதுமா, ஸோ சீசன்றது இல்லை. ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துட்டு இந்த கருப்பட்டி அதை என்ன பண்ணணும்னா பாகு காய்ச்சுறாங்க பத்தியம்மா, அந்த மாதிரி பாகு காய்ச்சணும். கம்பி பதம்லாம் பெருசா வரணும்னு இல்லை, லைட்டா அரை கம்பி பதம் வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இந்த ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்ச ஆரஞ்சு ஜூஸை போட்டு கலந்துடணும். கலந்துட்டு இதை ஒரு ஸ்குவாஷ் மாதிரி ஆயிடும். இதை வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிடணும். டெய்லி காலையில வெறும் வயிற்றுல சும்மா ஒரு 10 ml எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில போட்டு இந்த 10 ml போட்டு கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் போட்டு குடிச்சிக்கலாம். ஸ்கின் நல்ல க்ளோ வரும். இதுல வந்து பாருங்கம்மா, இந்த ஆரஞ்சு ஜூஸை வச்சு மணப்பாகு செய்வோம், கருப்பட்டி மணப்பாகு. எலுமிச்சம்பழம் கருப்பட்டி மணப்பாகு. எலுமிச்சம்பழம் லெமன் ஜூஸை வச்சு செய்வாங்க. நெல்லி ஜூஸ் கருப்பட்டி மணப்பாகு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழகு ஓரியன்ட் ட்ரிங்க்ஸ், காஸ்மெட்டிக் ட்ரிங்க்ஸ்னே இதுக்கு பேரு. இது கிராமங்கள்ல இன்னைக்கும் செய்யறவங்க இருக்காங்கம்மா. கிராமங்கள்ல இன்னைக்கும் வந்து பாருங்க, இப்ப இதெல்லாம் எங்க பாட்டி வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து அப்ப தெரியல, சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது தெரியல, என்னவோ பாட்டி சொல்றாங்க. இதெல்லாம் வந்து எங்க பாட்டி செய்யவும் செய்வாங்க. அவங்கெல்லாம் ஒண்ணுமே படிக்காதவங்கம்மா, ஒரு கிராமம், ஒண்ணுமே படிக்காதவங்க. 6 மணிக்கு வந்து லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி 7 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு குக்கிராமம். ஆனா அவங்க எல்லாம் அவ்வளோ அழகா வந்து கவனிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பாருங்க, இந்த எலுமிச்சம்பழத்துல செய்யறது உண்டு. இதுல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆரஞ்சு பழத்துல, அதுக்கப்புறம் வந்து திராட்சை பழத்துல, நெல்லியில, இது நெல்லிக்கனின்னா நம்ம வந்து அரை நெல்லிக்காய் இல்லம்மா, காட்டு நெல்லிக்காய். இதெல்லாம் செய்யும் போது அந்த ஸ்கின்னுக்கு வந்து இப்ப விட்டமின் சி பின்னாடி நம்ம ஓடுறோம்ல, இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க, வைட்டமின் சி இருக்க சீரம், வைட்டமின் சி இருக்க கிரீம், எல்லாம் வைட்டமின் சி அப்படின்னாலே நம்ம தலைக்கு மேல ஒரு பெரிய பல்ப் எரியிற மாதிரி ஒரு நினைப்பு இல்லைங்களா. பட் பியாண்ட் தட் இஸ் ட்ரூ. விட்டமின் சி நம்ம எடுக்கும்போது நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். எல்லாருக்குமே வந்து விட்டமின் சி வந்து ஒத்துக்குமா, டேப்லெட் ஃபார்ம்ல எடுக்கிறது முடியாது. ஒன்றும் இல்லம்மா, இப்ப நெல்லிக்காய் காலையில நெல்லிக்காய் வெறும் வயிற்றுல சாப்பிட்டாலே எனக்கு அசிடிட்டி வருது அப்படின்னு சொல்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி மணப்பாகு செஞ்சு வச்சுட்டு அது தண்ணியில ஊற்றி குடிக்கும்போது அது பெருசா வந்து அசிடிட்டி வராது. அசிடிட்டி வருதுன்னா 10 ml பதில் 5 ml குடிக்கலாம். ரிசல்ட் கொஞ்சம் 10 நாளைக்கு பத்தி 15 நாள்ல வரும், ஆனா ரிசல்ட் வரும். புரியுதுங்களா? இப்படியும் செய்யலாமா. இதெல்லாம் ரொம்ப எளிமையான விஷயம் இல்லைங்களா, எளிமையான விஷயம்.
நம்ம வீட்டிலேயே கிடைக்கிற விஷயம். ஆனால் அதனோட பலன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் அப்படின்றது உண்மைமா. ஸோ மில்க் வச்சு ஃபேஸ் பேக் போடுறது நல்லது அப்படின்ற மாதிரி சொன்னீங்களா மேம்? ஆனால் வந்து அதே மில்கை வந்து ஏன் வந்து அதை ஐ மீன் சாப்பிட மாட்டேன்றாங்க, லைக் ட்ரிங்க் பண்ண மாட்டாங்க, அதனால ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்றாங்களே. ஸோ அதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? அப்படி இல்லைம்மா. ஆக்சுவலி பால், தயிர், நெய் இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் வரக்கூடிய விஷயம் இல்லைம்மா. பட் இருந்தாலும் இப்போ இந்த நிறைய வந்து பாருங்க வேகன் டயட் அப்படின்னு இருக்காங்க. அவங்க வந்து பாருங்க மில்கே எடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அல்மோண்ட் மில்க், சோயா மில்க் அப்படி எடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து தே ஆர் இன் வேகன் டயட். ஓகேங்களா? நிறைய வந்து செலிபிரிட்டிஸ் வந்து மில்கே எடுக்கிறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா மில்க்ல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. அதாவது அதுக்கு நிறைய காரணம் சொல்கிறாங்கம்மா. ஏன்னா பசு வந்து முதல்ல புல், புண்ணாக்கு, பருத்தி கொட்டை இப்படி சாப்பிட்டுச்சு. இப்போ பசு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர் சாப்பிடுது, இதில் இருக்க டிச்சில் இருக்க தண்ணியை குடிக்குது. ஸோ இதெல்லாம் காரணமாக சொல்கிறாங்க. அது எல்லாமே உண்மைதான். அப்படி பார்த்தா நம்ம எதுவுமே சாப்பிட முடியாதுமா. ஒரு கேரட்டு சாப்பிட முடியாது, ஒரு பீட்ரூட் சாப்பிட முடியாது. நம்மளே சொந்தமாக விவசாயம் பண்ணி நம்ம ஆர்கானிக்காக மொட்டை மாடியில் வந்து தோட்டத்தை வச்சு தான் சாப்பிடணும். ஆக்சுவலி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மில்க் இஸ் அ கம்ப்ளீட் ஃபுட். இது வந்து பாருங்கள் அதில் கார்ப்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, நிறைய வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. தாராளமாக எடுக்கலாம். பட் சிலர் வந்து பாருங்கள் நான் டயட்டு எனக்கு அது வந்து நான் அவாய்ட் பண்ணுறேன் வாண்டட்லி பிகாஸ் ஆஃப் தீஸ் ரீசன்ஸ். நான் முட்டை அவாய்ட் பண்ணுறேன் பிகாஸ் ஆஃப் சம் ரீசன்ஸ். ஒரு சைடு வந்து பாருங்கள் கவர்மெண்ட் வந்து தினம் ஒரு முட்டை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் வந்து தினம் அல்மோண்ட் சாப்பிடுங்க அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. இப்படி பல விஷயம் ஒரு சைடு கவர்மெண்ட் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு சைடு ஒரு பகுதியினர் வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அவங்க சொல்கிற ரீசன்ஸ் வந்து ஆல் திஸ் திங்ஸ். இதெல்லாம் சாப்பிடும்போது ஒரு பசுவை நீங்கள் பாருங்கள், அது என்னென்ன சாப்பிடுது அக்செப்டபிள் தான். அக்செப்டபிள், அதை ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. அப்படி பார்த்தா அல்மோண்டை நம்ம வந்து பண்ணுறதுக்கு கூட, ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு கூட அதில் உரம் அப்படின்றது தேவை இல்லைங்களா? இருந்தாலும் செலிப்ரிட்டிஸ் வந்து பாருங்கள் இப்போ சாதா பாலை விட அல்மோண்ட் மில்கில் ப்ரோட்டீன் ஜாஸ்தி. ஓகே. ப்ரோட்டீன் ஜாஸ்தி. சோயா மில்கில் நிறைய ஃபெமினைன் ஹார்மோன்ஸ், முக்கியமாக ஈஸ்ட்ரஜன் ஜாஸ்தி. ஸோ பிகாஸ் ஆஃப் தீஸ் ரீசன்ஸ் தே அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுல இதெல்லாம் காரணம் அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த ரீசன்காக அவங்க அவாய்ட். ஆமா மில்க்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு தானம்மா செய்யுது. மில்க் வந்து ரிச் சோர்ஸ் ஆஃப் கால்சியம், அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்குதாம்மா செய்யுது. இன்டர்னலாகவும் சரி எக்ஸ்டர்னலாகவும் சரி. பால், தயிர், மோர், அதுக்கப்புறம் வந்து பாருங்க வெண்ணெய், நெய் இதெல்லாம் நம்ம சாப்பிடணும். ஓகே மேம். ஆனால் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சுக்கணும். ஏன்னா லட்சக்கணக்காக செலவு பண்ணுறதோட வீட்டில் சேர்த்துலேயே நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்றது நல்லா தெரியும். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.